ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் திருவிழா தொடங்கியாச்சு, அப்படிதான் சொல்லணும். மார்ச் 15 ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கிறோம், மற்றவர்களும் பேசியிருக்கிறாங்க. 15லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் ஆணையம் அந்த என்னைக்கு தேதின்றது அறிவிக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம். சொன்னபடி 15ஆம் தேதி அன்று டெல்லி தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையத்தில் இந்த அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்கு பதிவு நடக்கும். மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும். யார் முதலமைச்சர்ன்றது அன்றைக்கி தெரிஞ்சிடும். இது ஏற்கனவே பலரும் பல விதமாக பேசியிருந்தாங்க. இப்போ இந்த அறிவிப்பு வந்த உடனே என்ன அப்படின்றது ஒன்று இருக்கிறது. பொதுவாக அந்த அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு இது வந்துடும். ஒரு ஆளுங்கட்சிக்கு கீழே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தரப்பு இப்போ அதிமுக சார்பு அதிகாரிகள் இருப்பாங்க, திமுக சார்பு அதிகாரிகள் இருப்பாங்க. திமுக சார்பு அதிகாரிகள் எல்லாம் ஒரு மாதிரி கெத்தாக எல்லாம் ஒரு மாதிரி செய்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த தேர்தல் அறிவிப்பு வந்துட்ட உடனே அதிமுக தரப்பு அதிகாரிகள் கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து உட்காருவாங்க. இது முதல்ல நடக்கும். ரெண்டாவது, முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடிய கோப்புகள் எல்லாமே அந்த அந்த அதிகாரிகள் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் கையோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதற்கு மேலே எந்த ஒரு அது எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆளுங்கட்சி தரப்பில் நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. இருக்கக்கூடிய சக ஊழியர்களே பழைய மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பார்த்துருக்குறோம். நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்துட்ட உடனே ஆடனில் ஒரு ஆட்டம் அப்படின்ற மாதிரி தான். என்னங்க சார், ஏதுங்க சார், ஏன்னா அப்படி அடுத்தது ஆட்சி மாற்றம் வருதா இல்லைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசே நீடிக்கிறது அப்படின்னாக்கா அந்த தொடர்ச்சியாக அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு சுமூகமான நிலையை ஏற்படும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இல்லை மாறுது, மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியும் எதிர்ப்பும் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த அதிகாரிகள் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. உண்மையிலே இப்போ என்ன நடக்குது, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றதுனா, 2 தரப்புலையும் பண விநியோகம் நடக்கும். பிரதான 2 திராவிட கட்சிகள் அது சார்பாக இருக்கக்கூடிய எல்லோரும். நான் தமிழர் கட்சி ஓட்டுக்கு பணம் இல்லை என்று சொல்லிவிட்டது. விஜய் என்னன்றது தெரியல. அநேகமாக ஓட்டுக்கு பணம் கொடுப்பாரா மாட்டாரான்னு தெரியல. ஆனால் அவருடைய கட்சி வேட்பாளர்கள் மத்தியில் பண வசூல் நடக்கிறதாக வெளிப்படையாக வீடியோலாம் வந்துருச்சு. இந்த பண விநியோகம் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன உதாரணம். திமுகவை எந்த காலகட்டத்திலும் எப்போவுமே அடிச்சிக்கவே முடியாது. பணம் எந்த விதத்திலாவது உள்ள விநியோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. கடந்த முறையும் தேர்தல் இது வழக்கமாக தேர்தல் விட்ட உடனே தேர்தல் ஆணையம் இரும்பு கரம் கொண்டு பண விநியோகத்தை தடுப்போம், பறக்கும் படை, அந்த படை ரெக்க கட்டி பறக்கிறதெல்லாம் விதவிதமாக சொல்லிக்குவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது அந்த வழியாக தான் பணம் போகுது, அங்கேருந்து தான் மக்களுக்கு விநியோகம் ஆகுது. மக்களுக்கு பணம் விநியோகம் இருக்குதுன்னு ஒரு தரப்பு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறத, கொடுத்துக்கிட்டு இருக்குது, எண்ணி கொடுத்துட்டு இருக்கிறத. மறுபக்கம் பார்த்தாக்கா முழுக்க தேர்தல் ஆணையம் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளாக எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்தா சம்மந்தமான ஒரு வழக்கு பதிவு பேருக்கு இருக்கும். அடுத்த தேர்தலும் முடிஞ்சிடும். இது வழக்கமாக நடக்கிறது தான். அது 2 தரப்புமே நடக்கும். முதன்மை இடத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம்னு அடிச்சிக்க ஆளே இல்லை. அதில் திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு கலைஞர் அவர்கள் இருந்தபோது ரொம்ப புகழ்பெற்ற அந்த வார்த்தை ஃபார்முலா. என்னன்னா, இந்த மாதிரி நெருக்கடி ரொம்ப அதிகமாக பறக்கும் படை வேட்டை, இந்த மாதிரி பண வேட்டை அங்கங்கன்னு சுற்றி எல்லாத்தையும் முடக்கிக்கிட்டு இருந்தப்ப காது குத்து, கல்யாணம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அங்கங்கே ஏற்பாடு பண்ணி குறிப்பிட்ட ஏரியா முழுக்க அங்கங்கே பண விநியோகம் போய் சேர்ந்தது. வெற்றிகரமாக தென் மாவட்டங்களெல்லாம் அழகிரி தலைமையில் இது நடந்தது. அதனால் அழகிரிக்கு ஒரு பேர். அது அழகிரி ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு அந்த தேர்தலுக்கு செய்திருந்தாங்க அந்த நேரத்தில். அதை விட இப்போ நிறைய தொழில்நுட்பம்லாம் வந்துச்சு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த மாதிரி அப்படின்னா, நேற்று 15ஆம் தேதி மதியத்துக்கு மேலே தேர்தல் ஆணையம் டெல்லியிலேருந்து அந்த அறிவிப்பு சொல்லிட்டு இருக்குது. நேற்றுக்கு முதல் நாள் மாலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் குறிப்பாக வீனஸ் என்ற பகுதியும் இன்னொரு 2 இடத்துலையும் நிகழ்ச்சி ஏற்பாடு. களப்பணியாளர்கள் சந்திப்பு, மக்களோடு களப்பணியாளர்கள் சந்திப்பு, ஏதோ ஒரு பேரில் அங்கே ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நிகழ்ச்சி. அதில் குறிப்பிட்ட ஒரு பகுதியினருக்கு மட்டும் ஒரு கார்டு, அதில் களப்பணியாளர்கள் அப்படின்ற ஒரு ஐடி கார்டு, வேறு கார்டு. அப்புறம் அங்கே பை நிறைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ப்ரௌன் கலர் பை. இந்த ட்ராவல்ஸுக்காக நம்ம எடுத்து சின்ன அளவில் மாட்டிட்டு போவோம். அதிகமாக இருக்காது, ஒரு 200 150 அதுக்குள்ளே தான் இருக்கும். அது துணியெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அது பச்சை கலரு, ப்ரௌன் கலரு, அதுக்கடுத்தது மஞ்சள் கலர் இருந்தது. இந்த 3 வண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருந்தது. அது கூட அந்த பையுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னு விநியோகத்துக்கு பிறகு ப்ரௌன் கலரில் பார்க்கும்போது ஒரு நண்பர் அங்கே வச்சுக்கிட்டு இருந்தார், பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரௌன் கலருக்குள்ளாக மீண்டும் வெல்வோம், மீண்டும் வருவோம், அந்த ஸ்டாலின் முகப்பில் அட்டப்படம் மட்டும் மாதிரி ஒரு நல்ல பைண்ட் பண்ணப்பட்ட ஒரு பிரிண்ட் பண்ணப்பட்ட புக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது ஒரு டைரி. டெய்லியும் வாக்காளர்கள் விவரங்களை ஃபீல்டில் குறிச்சிக்கிறதுக்காக வேண்டி அது களப்பணியாளர்களுக்கு விநியோகம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது.
அதுக்குள்ளே நல்ல பேனா ஒன்று ஒரு 150 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல பேனா. அதுக்கடுத்து ஒரு கவர் வந்து ஒரு அந்த கவருக்குள்ளே 2500 அந்த ப்ரௌன் கலர். மஞ்சள் கலருக்கு வந்துட்டு 5000 அந்த பையில் இருக்கிறவங்களுக்கு கவரு. அதுக்கு மேலே சிவப்பு பச்சை கலரில் இருந்ததுக்கு வந்து 10,000 அப்படின்றது. அதை தாண்டி சில நிர்வாகிகளுக்கு மொத்தமாக மஞ்சள் பையில் ஏதோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. விநியோகம்ன்றது எப்படி இருக்குது பாருங்க. அதையும் தாண்டி நம்ம அமைச்சர் சேகர் பாபு 6 தொகுதியை நான் அடித்து தூக்குவேன் என் கண்ட்ரோலில் அப்படின்னு சபதம் விட்டுக்கிட்டு நிற்கிறாருல சேகர் பாபு அமைச்சர். அவர் வந்து ஒரு கட்டாக பணத்தை வந்து வச்சுட்டு வரிசையில் எல்லாருக்குமே இப்படி தான் போயிட்டே இருக்கு. பார்வை மட்டும் அவருக்கு அனுபவம் இருக்குல்ல, அண்ணனுக்கு வந்து ரொம்ப அனுபவம் இருக்குதுல்ல. அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது யார் வாங்குறா என்ன வாங்குறாருன்னு தெரியல. பணம் மட்டும் கட்டாக கையில் 500 நோட்டு. இது நேற்று தேர்தல் ஆணையம் நேற்று வந்து அறிவிக்கிறதுக்கு முன்பாக இரவு நடக்குது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் டெல்லி நகர்வுகளை தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் மூலமாக இங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறாங்களா, இல்லை தெரியாமல் எதேச்சியாக நடக்கிறதா? நேற்று 2 இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு. தெரிஞ்சு நடந்திருக்கு, தெரியாமல் எவ்வளவு விநியோகம் அப்படின்னு தெரியல. 3 விதமாக பண விநியோகம் நேற்று வந்து கட்சிக்காரர்களுக்கு என்ற பேரில் கொடுத்துருக்குறாங்க. அது முழுக்க பரவலாக கொடுத்தாங்களா இல்லையான்னு விசாரிக்கணும். அது தேர்தல் ஆணைய அறிவிப்புக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது அப்படி சொல்லணும் அதை. அதனால் இதில் வந்து எதுவும் செய்யறதுக்கு இல்லை. இது தமிழ்நாடு முழுக்க பரவலாக அப்படி நடந்திருக்குதா அப்படின்னா நடந்திருக்கலாம். அந்த விதத்தில் தான் சொல்கிறோம். அது திமுகவை அடிச்சிக்க ஆளே கிடையாது அப்படின்றதுக்காக வந்து. 2வது வந்து என்னென்னா அதிமுக வந்து இந்த விஷயத்தில் பின்தங்கி இருக்கிறது அப்படின்னு. பொதுவாக திமுகவுக்குன்னு ஒரு இந்த ஒட்டு திண்ணைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து என்ன சொல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பண்ணுறதுக்காகவோ ஸ்காலர் அப்படின்றதுக்காகவோ தொடர்ந்து ஒரு பொய்யை கூட உண்மையாக போயிட்டு மக்கள் மத்தியில் தொடர்ந்து எழுதுவதும் பேசுவதற்கான ஒரு பெரிய வியூகம் இருக்கிற ஒரு நெட்வொர்க் டீம் இருக்கும். அது காலங்காலமாக அவங்களாம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து 4 வார்த்தை ரொம்ப அசிங்கமாக பேசி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா அவர் அறிவுஜீவின்னு ஒருத்தருக்கு கூப்பிட்டு விருது கொடுத்து அவர் ஒரு ஸ்காலராக வந்து மாற்றுவாங்க திமுகவுடைய அருகே வந்து ஒட்டு திண்ணையில் இருக்கக்கூடிய வாசலில் இருக்கக்கூடிய டீம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதிமுகவில் அப்படியான ஒரு நடைமுறை இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது உண்மையிலேயே மிக பெரும் கல்வியாளர்களையும் கவிஞர்களையும் மிகப்பெரிய ஆளுமைகளையும் முக்கியமாக வந்து தக்க வச்சுக்கிட்டே இருந்திருந்தார். அது பிற்பாடு செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் இருந்தது, அப்புறம் இல்லை. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் வந்திருந்தோன்னே மொத்தமாக அது எல்லாமே கலைஞ்சு போச்சு. அப்படியாக ஒன்று அதிமுகவில் இருக்கிறதா இல்லையானா நிச்சயமாக அந்த மாதிரி கட்டமைப்பு இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த தேர்தல் வரைக்கும் அப்படின்னு இல்லாமல் நிரந்தரமாக அது வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும். ஒரு கலை பண்பாட்டு தளத்தை அது வலுவாக உள்ளே வச்சுக்கணும். எழுத்தாளர்கள் தளத்தை வச்சுக்கணும். அப்படி எதுவுமே இது வரைக்கும் இல்லை. அது ஒரு செட்பேக் அங்கே நிறைய இருந்துகிட்ருக்கு. பண விநியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. தடைவிட்டு இருக்கிறாங்க பணத்தை அப்படின்னு தான் சொல்ல வராங்க. என்னங்க இந்த கட்சி அவ்வளோ இதுவாக நீங்கள் அப்படின்லாம் சொல்லாதீங்க. உண்மை இதெல்லாம் முன்னாடியே செய்திருக்க வேண்டியது. இப்போ வந்து பணத்தட்டுப்பாடு, பணத்தை இங்கே கேட்குறது அங்கே கேட்குறதுன்னு இதை இறங்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. திமுக வந்து 8 கால் பாய்ச்சலில் போது இது இப்போ தான் சுலபமாகிட்டு இருக்குது. இதை தாண்டி மக்கள் மத்தியில் திமுகவா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது இல்லை. உண்மையிலேயே 2021 அவர்கள் ஆட்சி போனால் பரவாயில்ல, திமுக வரணும் அப்படின்ற மனநிலை அன்றைக்கி இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிமுக அன்றைக்கி இருந்த நிலைப்பாடு. மாட்டு வண்டி இருக்குல்ல, அந்த மொத்தமும் வண்டி இருந்தால் தான் பயணம் நல்லாயிருக்கும். மாடு மட்டும் தனியாக போச்சு. இன்னொரு சக்கரம் ஒரு பக்கம், இன்னொரு சக்கரம் இந்த சக்கரம் இன்னொரு பக்கம் கட்டிக்கிட்டு போயிடுச்சு. வண்டி மட்டும் தனியாக, ஓட்டுறவர் ஒரு பக்கம் தனியாக. இதுதான் 2021க்கு முன்னாடி. கட்சி எனக்கா உனக்கா யாருக்கா அப்படின்னு ஒரு 4 முனை போட்டின்ற மாதிரி 2021 இருந்தது. அப்போ தற்காலிகமாக பொறுப்புக்குள்ளே வந்து நான் அந்த கட்சி தலைமையை எடுத்த எடப்பாடி அவர்களுக்கு சோதனை என்றால் பெருஞ்சோதனைன்னு ஒரு சினிமா பாட்டு வரும்ல, அந்த மாதிரி பெருஞ்சோதனை. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்றைக்கி 2021 அதிமுகவுடைய ஓட்டு வங்கி டிடிவி தினகரன் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறாரு, சசிகலா ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறாரு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு போகிறாரு. இதை தாண்டி இப்படி செதறி இருந்த அந்த காலகட்டத்தில் தான் திமுக வெற்றி பெறுகிறது. எவ்வளவு வித்தியாசம்னா 2.25% 3% தான். இப்போ இந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, திமுகவினுடைய வாக்கு வங்கி அதிமுக வாக்கு வங்கின்றப்ப அந்த 2.25 குறைஞ்சி ஒரு 1% வித்தியாசத்தில் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குது. இது வந்து ஓட்டு வங்கி, அவங்களுடைய நிரந்தரமான ஓட்டு வங்கி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா அதிமுக சர்வசாதாரணமாக திமுகவை அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இதுக்குள்ளாக இருக்குது. 1% தான்
ஊசலாடிக்கிட்டு 1, 1.5 அப்படி எடுத்துக்கலாம் கிடைக்கிற தகவல் அடிப்படையில். இந்த கருத்து கணிப்புன்னு போயிட்டு வந்து திணிப்பாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை. யதார்த்த களநிலை வந்து அதிமுக எப்பொழுதும் பின்னணியில் தான் இருக்கிறது. ஒரு 1% 1.5%க்குள்ளாக தான் கொஞ்சம் முயற்சி பண்ணி வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சர்வசாதாரணமாக அது வெற்றியை நோக்கி பயணிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுகவில் வந்துட்டு சில குறைபாடுகள் வந்து நிறைய இருக்குது அந்த பக்கத்தில். அது வந்து அதிமுக மைனஸாக எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற குறைபாட்டை அதிமுக ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். அது ஒரு தனக்கு சாதகமாக மாற்றணும். அந்த போக்கை வந்து எடப்பாடி ஒருத்தர் வியூகத்தில் நல்லா முன்னணி வந்துட்டு நிறைய தகவல்கள் நிறைய பேசுகிறாரு. அவர் நின்று ஆடுகிறார் அந்த பக்கம். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. இணையாக இன்னும் பலரும் உள்ளே இருக்கிறாங்களா அப்படின்னா இன்னும் கொண்டுட்டு வரல. திமுகவில் அந்த மாதிரி பரபரப்பாக பரப்புறதுக்குன்னு நிறைய கூட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வியூகம் வந்து என்னென்னா, இப்போ தேர்தல் களத்தில் வந்து மக்கள் போடக்கூடிய அந்த வாக்கு அப்படின்னு பார்க்க போகிறப்ப இது இந்த 5 வருஷத்தில் என்ன அந்த 1000 ரூபா கொடுத்ததை தாண்டி எதுவும் பேசலை. மீதி என்ன நடந்திருக்கு அப்படின்றது ஒன்று. 1000 ரூபா கொடுத்துட்டோம் இதுவே சாதனை. மகளிருக்கு பேருந்துகள் இலவசமாக ஓடிட்டுருக்கு இதுவே சாதனை அப்படின்ற பிரச்சாரம் கொஞ்சம் மேலே ஓங்கி இருக்கிறது. அதிமுக தரப்பில் அந்த பிரச்சாரத்துக்கு ஈக்குவல் என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, ஐயா நீ 1000 ரூபா கொடுத்த, மின் கட்டணம் வந்து இவ்வளோ ஏற்றிருக்கிற, அதுக்கடுத்தது சொத்து வரி இவ்வளோ ஏற்றிருக்கிற, திரும்பவும் மின் கட்டணம் ஒரு முறை இந்த மாதிரி ஏற்றிருக்கீங்க, சொத்து வரி ஏற்றிருக்கீங்க, விலைவாசி இவ்வளோ ஏறி இருக்குது, நீ 1000 ரூபா கொடுத்துட்டு இந்த பக்கம் 5000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறப்பா எங்களுக்கு அப்படின்ற பிரச்சாரத்தை இவர்கள் வலுவாக இன்னும் கொண்டு போய் சேர்க்கல. ஆனால் மக்கள்கிட்ட அந்த அதிருப்தி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் கல்லூரிகளுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், மற்றதுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுத்தேன் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த விஷயம். விடியல் பேருந்துன்றாங்க, அங்கே இலவசம் நெட்டு இந்த பக்கம் ஆண்களுக்கான கட்டணம் ஏற்றி இருக்குது, யாருக்கு தெரியும்? இப்போ இதெல்லாம் பெரும் பிரச்சாரமாக கொண்டுட்டு போனோம். ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி. சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விடயங்களில் திமுக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து சந்திச்சிருக்குது. மக்கள்கிட்ட சரியான பெயர் இல்லை. வியூகத்திலையும் அந்த மாதிரியான பணம் கொடுக்குற விஷயத்துலையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பொய் பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்து உண்மையாக கொண்டுட்டு வர்றதுக்கும் அதிலெல்லாம் அவங்கள அடிச்சிக்க முடியாது. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. இவங்க வந்ததுலேருந்து சாராய கடையை நிறுத்துறதா சொன்னது என்னாச்சு, நீட்டு என்னாச்சு, அதெல்லாம் வந்து நிறைய கேள்விகள். ஆனால் அந்த சாராயம் என்ற விஷயம் இருக்குல்ல, மதுபான கடை, அதனால் பெண்கள் வந்து பாதிக்கப்படுது. ஆனால் பஸ்ஸில் போக விட்டுட்ட பெண்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, 1000 ரூபா கொடுக்குற மகளிருக்கு ஓட்டு போட விட்டுருவாங்க அப்படின்னா இது எத்தனை குடும்பங்களுடைய தாலி அருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற அந்த பிரச்சாரம் வந்து வலுவாக அதிமுக தரப்பில் வச்சிருக்கணும். ஆனால் யதார்த்த மக்கள்கிட்ட அந்த கேள்விகள் வந்து வந்துருச்சு. அதிமுக கேட்குதோ இல்லையோ மக்கள் வந்து கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. திமுக போகிற இடங்கள்லாம் மக்கள் எதிர்ப்பு சில இடத்துல வருது. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மையம் வச்சு நிறைய எதிர்ப்புகள் நிறைய இடத்துல வந்துச்சு. உங்களுக்கு இந்த நிவாரணப் பொருள் கொடுக்குற நேரத்தில் புயல் வந்த பிறகு பொன்முடி மேலே என்ன வாரி வீசினாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். இப்போ பரவலாக பல இடத்துல வந்துட்டு 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வரியா, 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் கேள்வி கேட்க வந்துட்டியா, 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் எங்களை தேடி வரீங்களா அப்படின்னு பல இடங்களில் திமுகவை கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. இதை தேர்தல் அறிவித்த பிறகு இன்னும் நிறைய இடத்துல போகும்போது வேறு மாதிரி இருக்குது. அன்றைக்கி அவங்களுக்கு ஆளுங்கட்சி இருக்குது, ஐயோ உங்களை கேட்டதுன்னா, ஆனால் உடனே யார் சேத்தவாரி வீசினான்னு கொண்டு போய் ஒரு கேஸை போடுறது, இந்த போஸ்டர் ஒட்டியிருக்கோம் அதிர்ச்சியில் யாரோ ஒரு வயசான அம்மா அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கல என்னவோ தெரியல, அது எதையே கைட்டி அடிக்க அதுக்கு தனிப்படை போட்டு விசாரித்து கைது பண்ணுற அளவுக்கு போவாங்க. தனி நபர்கள் யாருன்னா பேசி பதிவு போட்டாங்கன்னா கைதுன்றதெல்லாம் இருந்தது. இப்போ தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டில் வந்துட்டோன்னே அந்த மாதிரிலாம் நெருக்கடி கொடுத்து மிரட்ட முடியாது காவல்துறை. அது ஒரு சிக்கல் இருக்குது. ஆக மக்கள் மத்தியில் ஒரு யதார்த்தமான எதிர்த்து இனிமேல் வீதிக்கு வரும். இது ஒன்று. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், தென் மாவட்டங்களில் பொதுவாக தமிழ்நாடு முழுக்க எல்லா சமூகத்து மக்களாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெருந்தலைவர் காமராசர். அந்த காமராசரை தொடர்ச்சியாக திமுக தரப்பு கொச்சப்படுத்தியிருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக முக்தார்னு ஒரு ஆளை கொண்டு வந்து பெரிய அறிவுஜீவின்னு அவங்கெல்லாம் போய் நின்னாங்கல்ல திமுக தரப்பு. அந்த முக்தார் என்கிற நபர் இந்த காமராஜர் என்ற மாபெரும் ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தி பேசி பிறகு எதிர்ப்பு வந்தோடனே அதை குறைச்சி நான் அப்படியெல்லாம் பேசலை, இந்த அர்த்தத்தில் பேசலைன்னு சொன்னாலும் கூட பேச வைத்தது யார்? திமுகவினுடைய பின்னணியில் தான் அது பேச வச்சு. ஏன்னா இப்படி பேசின ஒரு நபருக்கு நீ போலீஸ் பாதுகாப்பு வலுவாக கொடுத்து வச்சுங்கிற இன்னும் அதுதான் சந்தேகமாக இருக்குது. இப்போ இதுக்கு எதிராக தென் மாவட்டங்களில் யாராவது நாடார் சமூகம் வலுவான எதிர்ப்பை தெரிவித்து கனிமொழி இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க தென் மாவட்டம், நானும் நாடார் சமூகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அதுக்கான எதிர்வினை? ஆனால் மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு இருக்குது எல்லா இடத்துலையும். அந்த எதிர்வினை என்பது இல்லாமல் இருக்குது. அதிமுக அதை சாதகமாக பயன்படுத்த தவறியதா? ஒருவேளை பெருந்தன்மையாக இருக்கலாம், இதெல்லாம் சொல்லி
இப்படி ஒரு இதே திமுகவாக இருந்தால் இன்று வரை இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி ஒப்பாரி வச்சு அந்த மக்கள்கிட்ட ஐயோ காமராஜர் இப்படி செய்து விட்டார், அதிமுக தூண்டி கொடுத்திருந்தது, அந்த நபருக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு நீங்கள் பேசு என்று சொன்னது அப்படின்னு கன்னியாகுமரியில் இருந்துட்டு சென்னை வரைக்கும் ரோடு முழுக்க உழுந்து பிறண்டு திமுக தரப்பு ஒப்பாரி வச்சு காமராஜருக்கு நேர்ந்த அவமானத்தை இன்னும் வெடிக்க வச்சிருக்கோம். அந்த இடத்தை அதிமுக தவற விட்டிருக்கிறது. இப்போவும் அந்த கோபம் மக்கள்கிட்ட இருக்குது. அதை எப்படி அதிமுக எடுக்க போகிறது, இதுதான் கேள்வி. இப்போ முக்தார் போன்ற நபர்களை கைது செய்யாமல் திமுக தேர்தல் களத்துக்கு போகுதுன்னா பெருந்தலைவர் காமராஜரை கொச்சைப்படுத்தி விட்டுது. அது காங்கிரஸ்காரனே வெக்கப்படலை, வேதனைப்படலை, வருத்தப்படலை. அதான் பெரிய வருத்தம். காமராஜர் இந்த பல்லாயிரம் கோடி சொத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு, யாருக்கோ வச்சுட்டு போயிருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு இல்லைன்னு அவங்க நினைச்சிட்டாங்க போல இருக்கு. காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் தான் அப்படின்றத மறந்துட்டு அது இன்னைக்கு கோபாலபுரத்து தான் அப்படின்னு கட்சியிலே பேருக்கு ஒரு கண்டன அறிக்கை போயிட்டே இருந்தாங்க. இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட அந்த கொந்தளிப்பு இருக்குது. முக்தார் என்கிற நபர் பெருந்தலைவர் காமராஜரை கொச்சப்படுத்தினதுக்கு இன்ன வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கைது பண்ணலை, நிறைய புகார் கொடுத்துருக்காங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கலை திமுக? அது பேசு பொருளாக ஆகணுமா இல்லையா? இது ஒரு செட்பேக்கு. இதெல்லாம் சொல்வதால் அதிமுக தவறாக நினச்சதுனா இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வியூகத்தில் இன்னொரு விதம் இப்போ நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம், எல்லாமே தெரிஞ்சவங்க தான், தப்பாக நினச்சக்கூடாது. இப்போ தமீம் அன்சாரி இருக்கிறார். அவர் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெருங்கட்சியிலேருந்து ஜவஹர்லாஸ்லேருந்து ஒரு பகுதி பிரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறார். தனி அரசு அவர் இந்த கொங்கு பகுதியில் ஒரு செல்வாக்காக இருந்தவர். அது ஒரு தனி பெருங்கட்சி அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது. ஓரளவுக்கு செயல்பட்டு இருக்கிறவர். அதே போல் சகோதரர் கருணாஸ் இருக்கிறாரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். கடந்த முறை மிக பெருமளவில் அதிமுகவுக்கு பக்கபலமாக நிறைய வேலைகள்லாம் செய்துட்டு இருந்தவர். அவருக்குன்னு ஒரு பெரிய கட்டமைப்பு அப்படின்லாம் இல்லை, ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி சிறு சிறு அந்த செல்வாக்கு மிக்க சிறு சிறு தலைவர்கள்லாம் உள்வாங்கிக்கிட்டு திமுகவில் ஒரு சீட்டுலாம் கொடுத்துருக்குது. இந்த மாதிரி நிறைய பேரை கொடுத்துட்டு உள்ளே நிற்க வச்சுருக்கு. இப்போ கிட்டத்தட்ட எல்லா சமூகத்தினுடைய ஆட்களும் என்கிட்ட அந்த முகங்களை காட்டுது திமுக. அதிமுகவில் அப்படி பார்த்தோம்னாக்கா நீங்கள் நாடார் சமூகத்தில் முன்னாடியில் பிஹெச் பாண்டியன் இருந்தார், தாமரைக்கனிலாம் இன்னைக்கு மாதிரி அந்த மாதிரி மிரட்டுற அரசியல் நீங்கள் பார்க்கவே முடியாது கனவுலும் கூட. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு பெரிய ராஜாங்கம், அப்படி ஒரு செல்வாக்கு. தாமரைக்கனி அப்படின்னா எல்லாமே மிரளுவாங்க. அவர் புறப்பட்டுட்டாருன்னா எதிர்த்தரப்போ ஒரு ஜர்க்காக இருக்கும். நீங்கள் அதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம். அந்த மாதிரி ஆளுமைகள் பிஹெச் பாண்டியன்லாம் அந்த மாதிரி முகம் இன்னைக்கு இருக்குதா நாடார் சமூகத்தில்? அதிமுகவுக்கு யாரை இவங்க முகமாக காட்டுறாங்க? இருக்கிறவர்களை பெரிய அளவில் அந்த தாமரைக்கனியை போலவோ பிஹெச் பாண்டியனை போலவோ இல்லை. ஒரு இன்பதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக பெற்றிருக்கிறார் சகோதரர். அவர் வழக்கறிஞராக அறியப்படுறார். நல்ல ஒரு வழக்கறிஞர், நுணுக்கமாக பதிலடி கொடுக்கக்கூடியவர்களாகவும் நீதிமன்றத்தின் வழியாக அது தீர்வு ஏற்படுத்தக்கூடியவராகவும் அதிமுகவுக்கும் அரணாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதுல ஓகே. பொலிட்டிக்கலாக அந்த சமூக மக்கள் மத்தியில் ஒரு முகமாக இது வரைக்கும் போய் இருக்கிறாருன்னா இல்லை. அதை தாண்டி மற்ற சமூகத்தினுடைய முகமாகவும் இல்லை. இப்போ உங்களுக்காங்க தெற்க ஒரு டெல்டா பகுதிக்கு இப்போ டிடிவி தினகரன் வந்துட்டார். அந்த பகுதி முழுக்க கொண்டு வந்துடுறாரு, முடிஞ்சு போச்சு. தென் மாவட்டங்கள் அப்படின்றப்ப ஓபிஎஸ்ன்ற முகத்தை எதிராக தனக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு அந்த சமூக வாக்குகளை தனக்கு சாதகமாகவும் அதிமுகவுக்கு எதிரான முகமாகவும் காட்ட முயற்சிக்குது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இதுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்ய போகுது, அதிமுக என்ன செய்ய போகிறது அப்படின்னு இருக்குது. இப்படி ஒரு சமூகம் மேற்க பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு வேலையை செய்கிறார் மாப்பிள்ளை. கிட்டத்தட்ட இந்த சாதி சங்க அமைப்புகள்லாம் இருக்குது இல்லை. இப்போ ஒரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா நாயுடு சமூகம் வாக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 மேற்கு மண்டலத்தில் நான் சொல்கிறேன். அதையெல்லாம் போய் ஒரு பேட்சாக அதை சொல்கிறதுக்கு சின்னதாக அப்படின்னு பார்த்தாலும் பெருங்கூட்டமாக மாறும். அவர்களால் தனிப்பட்ட முறையில் அந்த சாதி சங்கங்களாக அமைப்புகளாக இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சந்திப்பு முடிச்சிருக்குது மாப்பிள்ளை தரப்பில். இந்த தரப்பில் நம்ம ஏதாவது அதிமுக செய்திருக்குதுன்னா இல்லை. விஜய் தரப்பு சொல்லவே வேணாம், அது கணக்கில் விட்டுடுங்க. நாம் தமிழர் கட்சியை அது இந்த மாதிரி சாதி பார்த்து போடுற வேலைலாம் ஓட்டலாம் இல்லை, நான் தமிழனாக நிறுத்துக்கிறேன். ஆனால் சமூக நீதி அடிப்படையில் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறேன். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. இந்த இடத்துல மாப்பிள்ளை தரப்பு போயிட்டு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்குல்ல, அங்கங்கே எல்லாமே எல்லா சமூகத்தினுடைய கிட்டத்தட்ட சமூக சாதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கட்டமைப்பெல்லாம் பார்த்து பேசி முடித்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து பேச வேண்டியதை பேசி முடிச்சிருக்கிறதா தகவல். அதிமுக அந்த மாதிரியான களப்பணியில் இன்னும் இறங்கலை. எப்பொழுது இந்த குறுகிய நாள் இருக்கிற இந்த ஒரு மாதத்துக்குள்ளே செய்ய சாத்தியம் இருக்குதா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட மாவட்டங்களில் அதிக பெரும்பான்மை அப்படின்னு இருக்கிறது வன்னியர் சமூகமும் பறையர் சமூகம் தான்.
இது திமுகவுக்கு கடந்த முறை வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததில் அதிக ஒரு பெரிய பங்காற்றியது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு நான் பல முறை பேசியிருக்கேன். அது மேலே விமர்சனம் இருந்து வெறுப்பு இருந்தாலும் கூட, ஆனால் அந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் களப்பணியாற்றி திமுகவுக்கு அதிக வாக்குகளை அப்படியே அலுங்காமல் குலுங்காமன்னு சொல்லுவாங்கள்ல, மொத்தமாக கொண்டு போய் சேர்த்தது. பழைய சமூகத்தினுடைய 100% வாக்குன்னு 70% திமுகவுக்கு அப்படியே ஓட்டிட்டு போனது விடுதலை சிறுத்தைகள். அதை போன்ற கட்டமைப்பு இங்கே பறையர்களுக்கு அதிமுகவில் இருக்குதான்னா இல்லை. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சகோதரர் பூவை மூர்த்தியார் இருக்கிறாரு. அது ஒரு காலம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது பூவை மூர்த்தியார் அவர்கள் வந்து பண்ணி ஒரு மாநாடு, அது பெருங்கடலாக நின்ற அந்த மாநாடு ஒட்டுமொத்த வட மாவட்டமும் அன்றைக்கி அவர் கையில் இருந்தது. இன்றைக்கி இல்லை. சகோதரர் பூவை மூர்த்தி அந்த மாதிரியான ஒரு ஆளுமையாக வர முடியல. அது இந்த 5 வருஷத்தில் இன்னும் தக்க வச்சுருந்துருக்கலாம், அது இல்லை. அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு இணையாக ஒரு பெரிய மாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி யார் எந்த முகத்தை காட்ட போகிறீங்க? இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அது வழி இப்போ ஓரளவு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் மேலே வழக்கு இந்த விஷயத்தில் வந்து அறியப்பட்டவராக வட மாவட்டங்களில் இருக்கிற முகம் ஏர்போர்ட் மூர்த்தி. அதிமுக சரியாக பயன்படுத்தணும். இப்படி இந்த மாதிரி எப்படி திமுக துண்டு துண்டாக அங்கங்கே அந்த தலைவர்கள்லாம் ஒரு முகத்தை காட்டி எல்லா சமூகத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேன்ற மாதிரி வந்து இங்கே வந்து அது இல்லை, கொஞ்சம் பின்தங்கி இருக்குது அதிமுக. இதை வந்து இந்த பொலிட்டிக்கல் அனலைஸ்ன்னு எழுதக்கூடிய சகோதரர் சந்திரன் ராஜா 2 முறை பதிவு பண்ணியிருந்தார். அப்புறம் தஞ்சை ராஜேஷ் என்கிற அந்த சகோதரர் கூட பதிவு பண்ணியிருந்தாங்க, இந்த அதிமுகவில் இந்த செட்பேக் இருக்கிறது அப்படின்னு. இன்னும் நிறைய பத்திரிகையாளர்கள் பேசும்போது இது இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா சொல்லியிருந்தாங்க. நான் இதை மொத்தமாக ஒரு அலசணுன்றதுக்காக தான் அந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன். திமுக அதிமுகவில் இப்படி இந்த மாதிரியான சாதக பாதக விஷயங்களுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்து அதிமுக அப்படி நிமிர்ந்து எல்லா சமூகத்திலையும் ஒரு முகத்தை காட்டுற மாதிரி பட்டுன்னு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது ஒரு பக்கம். களப்பணியில் இன்னும் கொஞ்சம் வேகமாக அந்த மக்கள் அதிருப்தி இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு ஒன்றும் பேசணும். எடப்பாடி அவர்கள் வந்து பாயிறாரு, அவர் வந்து பிரச்சாரம் போகிறாரு, அது எடுபடுது. இன்னும் அதற்கு இணையாக நிறைய பேரை இறக்கணும், உள்ளார இறக்கணும். குறிப்பாக வட மாவட்டங்களில் வந்து வன்னியர் சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லவே வேண்டியதில் பெரும்பகுதி வாக்கு இந்த பக்கம் வந்துடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. என்ன தான் அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க துரைமுருகனும் மற்றவங்களும் முயற்சி பண்ணாலும் கூட வன்னியர் சமூகத்தினுடைய வாக்கு அப்படின்றது சிவி சண்முகம் ஏற்கனவே பெரும் கோட்டையோடு இருக்கக்கூடியவர். இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பெரும்பகுதி சொல்லி வச்ச மாதிரி அதிமுகவுக்கு தான் வரும். இன்னொரு பெரும்பகுதி என்ற பறையர் சமூகத்தினுடைய வாக்கை எப்படி எடுக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒண்டியாக வந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தால அதில் மாற்று கருத்தில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. ஆனால் இன்னும் இறங்கி நிறைய வேலையை செய்யணும். இதுதான் இருக்கக்கூடியது. ரொம்ப அதிக வித்தியாசம். 5 வருஷம் ஆளுங்கட்சி மிக பெரும் வேலைகள்லாம் இருக்குது. மிக பெரும் அளவில் நிறைய செய்திட்டதாக இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அடித்தட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது. கல்விக்கான தொகை கொடுத்துருக்காங்க, மகளிருக்கான தொகை கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி அதிமுக பிரிவில் கொடுத்த அந்த லேப்டாப்பு இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அது கூட கல்லூரி மாணவர்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பள்ளி மாணவர்கள் இருந்துட்டு லேப்டாப் சைக்கிள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை நிறுத்தியிருந்தாங்க. லேப்டாப்பை நிறுத்தியிருந்தாங்க. தாலிக்கு தங்கம் அதிமுக கொடுத்துருந்தது, அதை நிறுத்திட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அதிமுக சாதகமாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யணும். கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போட்டது எங்கே, போடாதது எங்கே? இந்த 4000 கோடி 5000 கோடி சென்னையில் ஒரு ப்ராஜெக்ட்னு சொன்னாங்களே, அது எங்கே போச்சு அப்படின்றது இன்ன வரைக்கும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியல. மேயர் ஒரு முறையும் மேயரும் கூட இருக்கக்கூடிய முன்னாள் மேயராக இருந்த இந்நாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாசு என்கிற சுப்பிரமணியம் உள்ளிட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம அண்ணாச்சி மிகப்பெரிய டானாக இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது அமைச்சர்களில் டானாக இருக்கிறது சேகர் பாபு. எல்லாருமே அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ். எங்கே முடிஞ்சது வேலை, எங்கே நடந்திருக்கு? ரோடு இன்ன வரைக்கும் உள்ளக பகுதியில் இருக்கக்கூடிய ரோடு எங்கே போட்டு முடிச்சிருக்காங்க சென்னைக்குள்ளாக? இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நிறைய அதிருப்தி இருக்குது. கான்ட்ராக்டில் 30%, 40% இப்படின்றதும் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் சாதகமாக இதுதான் வியூகம்ன்றது. இந்த வியூகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்ததுன்னா அதிமுக மக்கள் தயாராக இருக்கிறாங்க தோற்கடிப்பு வாக்கு போடுறதுக்கு அதிமுகவுக்கு. அதை சாதகமாக பயன்படுத்துகிற இடத்துக்கு அதிமுக வருகிறதா அப்படின்னா இந்த 1.5% வித்தியாசத்தை ஓடி பிடிச்சிற இடத்துல தான் அதிமுக இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய முதல் ஒரு தகவல். இன்னும் மற்ற கட்சிகள் இருக்குது, தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி.